கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். விசுவாசிகள் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் நடந்ததினால் பிசாசானவன் அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தான். இரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் இந்த உலக வழக்கத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினால் விசுவாசிகளை மோசம் போக்கி மறுபடியும் அவர்களை இவ்வுலக வழக்கத்தின்படி நடக்கச் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாற்றிவிடுகிறான். உலக மக்களையும் தாங்கள் போகும் சபை போதகர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவும் பணத்திற்காகவும் தங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவனுடைய வசனங்களை உதாசீனப்படுத்தி ஜீவிக்கிற மாய்மாலமான கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாதபடியால் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்று சொல்லப்படும் பிசாசானவன் அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை ஜெயித்து ஜெயம் பெற்ற விசுவாசிகளாக மாற்றுவதற்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருப்பதால் அவருடைய உதவி கிருபையாய் கிடைக்காமல் பல ஊழியர்களையும் ஜப கோபுரங்களையும் நோக்கி சாறை சாறையாக படையெடுக்க ஆரம்பிக்கின்றனர். முடிவில் தோல்வியையே சந்திக்கின்றனர். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொன்னார், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வஞ்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் கரங்களில் வேதாகமம் இருக்கும். அவர்கள் பார்வை ஆலயத்தின் மேலும் சபை போதகர்களின் மேலும் இருக்கும். வாயின் உதடுகளில் ஸ்தோத்திரம், அல்லேலூயா பாடல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுடைய மனமோ அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகி இருக்கும். இயேசு கிறிஸ்து மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னதை கவனியுங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இவர்களே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்களில் சொல்லப்பட்ட சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போன பாவிகள். இவர்களை மறுபடியும் இரட்சிக்கப்பட்ட நிலைக்கு நம்மால் திருப்ப முடியும் என்றும் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.